ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தெலுங்கு படமாகவே நம்ம ஊர் தேட்டர்ஸில் இன்னைக்கு வெளியாகிருக்கிற ஆந்திரா கிங் தாலுகா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் உபேந்திரா ஒரு சினிமா ஹீரோவாகவே வர்றாரு. அவருடைய பேர் படத்தில் சூரியகுமார். அவருடைய 100வது படத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த படத்தை ட்ராப் பண்ணுறாங்க. ஏங்க படத்தை நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே 9 ஃப்ளாப்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால் இதுக்கு மேலே நீங்கள் 100வது படமோ 150வது படமோ நீ எந்த படத்தை நடித்தாலும் இனிமேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் படத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து. இப்போ தன்னுடைய 100வது படம், இந்த படம் முடியல அப்படின்னா தன்னுடைய கரியரே கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும் அப்படிங்கிற பயத்தில் எப்படியாவது இந்த படத்தை முடிக்கணும், ஆனால் இதுக்கு 3 கோடி ரூபாய் பணம் தேவை, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிற உபேந்திரா அவருக்கு தெரிஞ்ச இடத்துல அங்கங்கெல்லாம் காசு கேட்டு பார்க்குறாப்புல. ஒரு சில இடங்களில் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட ஒரு சில கண்டிஷன்ஸோடு தான் சொல்கிறாங்க. அதில் உபேந்திராவுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. இப்படி ஒரு தருணத்தில் திடீர்னு இவரை எதிர்பார்க்காம இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 3 கோடி ரூபாய் வந்து விழுகுது. இப்போ உபேந்திராவுக்கு எங்க முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் 3 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இருக்காங்க, யாரையா அவரு, எனக்கே அவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த நபரை தேடி கிளம்புறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. அவுட்லைனாக கேட்கும் போதே நிச்சயமாக வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான் இது. அப்படி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை தெலுங்கு ஆக்ஷன் மசாலா படமாக பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காப்புல இயக்குனரான மகேஷ் பாபு பி. ஆனால் இந்த படத்தில் அவர் சொல்ல வந்த மெசேஜ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் இதான் முதல் படம் 2வது படம் அப்படின்னு சாதாரண ஒரு நபராக ஒரு நடிகராக உள்ள வந்து இன்னைக்கு புகழுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவுக்கும் பின்னாடியும் எத்தனை கோடி ஃபேன்ஸ் அந்த விஷயத்தை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பல பேர் அவ்வளவு லேசில் உணர்றது கிடையாது. தாய் தகப்பனை கூட மதிக்காத பல ஃபேன்ஸு என் தலைவன் தான் எல்லாம், என் தலைவன் உன் தலைவன் ஒன்றா அப்படின்னு எந்த அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஃபேன் ஃபைட்ஸ் போய்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேனுக்காக அந்த தலைவன் என்ன பண்ணா அப்படிங்கிற அற்புதமான ஒரு கேள்வி எழுப்புகிற படம் தான் இது. என்கிட்ட கேட்டால் இது நம்மளை மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கான படம்ங்கிறத விட இன்னைக்கு அந்த ஃபேன்ஸ்னால இந்த அளவுக்கு புகழுடைய உச்சிக்கு போயிட்டு ஒரு மாஸ் ஹீரோவாக மிகப்பெரிய அளவில் ஃபார்ம் ஆகி இன்னைக்கு கோடி கோடியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஹீரோஸ் எல்லாம் முதல்ல இந்த படத்தை பார்த்து ஒரு விஷயத்துலையும் இந்த ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு நமக்காக எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாடமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. படத்தில் உபேந்திரா, ராம் போத்னேனி, பாக்யஸ்ரீ போஸ் 3 பேருமே அந்தந்த கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு அட்டகாசமாக ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீனில். குறிப்பாக உபேந்திராவுக்கும் ராம் போத்னேனிக்கும் இடையில் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நல்லா எமோஷனலாக ஒர்க் அவுட் பண்ணப்பட்ட ஒரு சீன் இது. நல்லா ஸ்டேஜிங் பண்ணப்பட்டு நல்லாவே கொண்டு வந்திருந்தாங்க அந்த காட்சியை. இந்த 3 பேர் போக ராவ் ரமேஷ் ஆகட்டும், முரளி சர்மாவாகட்டும், துளசி ஆகட்டும், ராகுல் ராமகிருஷ்ணா, சத்யா அப்படிங்கிற ஆள்களாகட்டும், அழகபெருமாள் ஆகட்டும்னு சொல்லி அந்தந்த ஆர்டிஸ்ட்டு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். விவேக் மெர்வினுடைய மியூசிக்கில் பல இடங்களில் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டலாகவே போயிட்டாங்களோ, பாட்டுன்னு எதுவுமே பெருசாக உள்ளே இல்லையேங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் 2 பாட்டு தான் படத்தில் நினைக்கிறேன். அந்த 2 பாட்டுமே தாறுமாறான செம்மையான ரொமான்டிக் நம்பரு. பாடல்கள் 2மே கேட்குறதுக்கே அட்டகாசமாக இருந்துச்சு. அது காட்சிகளாக ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருந்தது. ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே 2 பாட்டையும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு சாங்ஸு 2மே. படத்தில் இவ்வளவு நாளாக ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருந்த தன்னுடைய தலைவனுடைய நிழலை முதல் தடவை ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த மொமெண்ட்டு, அந்த சீக்வன்ஸை இவங்க ஸ்டேஜிங் பண்ணி அதை மேக்கிங்கில் கொண்டு வந்த விதமாகட்டும், ஹீரோயின் 2 பேரும் அந்த ஜெயிண்ட் வீலுக்கு உச்சியில் உட்காந்து பேசக்கூடிய அந்த ஒரு காட்சியை அவங்க கன்சீவ் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி ஒரு சில காட்சிகள் பயங்கர கலர்ஃபுல்லாக கொஞ்சம் தாட் ப்ராசஸ் நல்லா யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே நல்லா இருந்தது ஒரு சில காட்சிகள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி அவுட்லைனாக கேட்குறதுக்கு ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான் இது. ஒரு புகழுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவருடைய 100வது படமே நின்று போச்சு. இப்போ அந்த படத்தை முடிக்கிறதுக்கு 3 கோடி ரூபாய் தேவை. அதுக்கு தான் சொந்த பணமே போடணும், ஆனால் நம்மகிட்ட காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, யார் ஆனால் திடீர்னு நம்ம அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி ரூபாய் உள்ளே ஓட்டுது, இப்போ நம்ம அவனை தேடி போவோம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற இந்த கதைக்களம் அங்கே இருந்து அந்த சீனோடு அந்த மொத்தமாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கமான படம் மாதிரி ஹீரோ அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, பாத்திரத்திலே ஹீரோயின் மேலே காதல், ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் முட்டிக்கிறது, ஹீரோயினுடைய அப்பா கிட்ட சவால் விட்டு ஹீரோ எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்னு. ஏங்க இதை எத்தனை படத்தில் தான் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளீஷேவாக அடுத்தடுத்து காட்சியை நகர்த்திட்டாங்க. இதனாலேயே எங்கேயுமே கதை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவோ சுவாரஸ்யமாகவோ சுத்தமாக இல்லை. முதல்ல உபேந்திரா கதையில் ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் அந்த கதையை விட்டுட்டு அடுத்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இந்த கதைக்குள்ளே போனாங்க இல்லையா. இது ஒரு 3/4 மணி நேரம் இவருடைய லவ் ஸ்டோரி, இவர் இப்படி சவால் விடுறாருன்னு போயிட்டு அங்கே இருந்து ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்னு சொல்லி அவர் அப்பா ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது அப்படின்னு அடுத்து 3வது கட்டத்துக்கு லேயராக பண்ணுற மாதிரி 3வது கட்ட ஸ்டோரி லைனுக்கு போய் ஒரு சமயத்திலையும் கதைக்களம் நடக்கும்போது ஆமாம் இதுக்கு முன்னாடி உபேந்திரா இங்கே வந்தா அப்படியே ராம் போத்னேனி எங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நமக்கு மறந்து போகிற அளவுக்கு அடுத்தடுத்து உள்ளே போட்டு உருட்டி எடுத்துட்டாங்க காட்சிகளை. இதுதான் இதனுடைய முக்கியமான பிரச்சனை. இதுபோக படத்தில் ஒன்று
எப்படியாவது உபேந்திரா அந்த 3 கோடி ரூபாய் போட்ட நபர் யாரு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணணும். இல்லை ஹீரோ ஹீரோயினுடைய சேர்ந்துருணுங்க அப்படின்னு நமக்கு தோணணும். இல்லை ஹீரோ தான் மாமனார் விட்ட சவால் எப்படியாவது ஜெயிச்சிருனுங்க அப்படின்னு நமக்கு தோணணும். எதுவுமே தோண மாட்டேங்குது. அதுதான் திரைக்கதையில் இவங்க பெருசாக கோட்டை விட்டதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதை தாண்டி படத்தில் முரளி சர்மா தான் வில்லன் போல அப்படின்னு உட்காந்துருந்தா அவர் இல்லை போல. அப்போ அழகு பெருமாள் தான் வில்லனாக இருப்பாரோ அப்படின்னா அவரும் இல்லை. அப்போ யார் தான் வில்லன் அப்படின்னா படத்தில் யாருமே வில்லன் இல்லை. சிச்சுவேஷனை தான் நம்மளால் வில்லனாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த திரைக்கதை அமைப்பு இருக்குது. அதனாலேயே ஹீரோ அளவுக்கு அவர் என்னென்ன வேலைகளெல்லாம் பண்ணுறாரு, அவர் யாருடைய ஃபேனு அப்படின்னு இவ்வளோ நேரம் வந்து கிமிக்ஸ் வேலையெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு காமிச்சிட்டு அதுக்கு ஈக்குவலாக சாலிடான ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலுங்கிறது எதுவுமே கதையில் இல்லாமல் போனதும் இந்த படம் பெருசாக சுவாரஸ்யம் இல்லாமல் போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம். இதெல்லாம் தாண்டி எதை வேணாலும் மன்னிச்சிடலாம்ப்பா. ஒரு தியேட்டர் மட்டும் ஒரு ஊருக்குள்ளே, ஏன் ஒரு தீவுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த தீவில் இருக்க எல்லாருடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போயிடும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இது புதுவிதமான உருட்டாக இருந்துச்சு. பரவாயில்லையே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனு. அது மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கதைக்களம், பட் கையாளப்பட்ட விதத்தில் ரொம்ப சுமாரான ஒரு படமாக போச்சு இந்த ஆந்திரா கிங் தாலுகா. அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இது UA 13+ எந்த இதில் கொடுத்தாங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த படத்தில் 20-25 செகண்டுக்கு ஒரு ஹெவியான லிப்லாக் இருக்குது. எப்படி UA 13+ வந்துச்சுங்கிறது தெரியல. மினிமம் UA 16+, அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படம் நம்மூர் தேட்டர்ஸ்லேயே சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.